நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம், அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 2 கப் அரிசி எடுத்துக்கலாம். நார்மல் கொல்லம் ரைஸ் இல்லை தமிழ்நாடு பொன்னி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் ரைஸ்னால் 2.5 கப் தண்ணி தான் இதுக்கு அளவு. கொல்லம் ரைஸாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு பொன்னியாக இருக்கட்டும், நீங்கள் பாசுமதி ரைஸில் கூட பண்ணலாம். அதுக்கு 1.5 கப் தண்ணி போதும், 1க்கு 1.5. இப்போது இதை 5 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். ஸோ இது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வைக்க போகிறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ பாருங்கள், 4 விசில் வந்தால் இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ பாருங்கள், இது மாதிரி நீங்கள் ஆற வைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது எந்த சாதமாக இருந்தாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ இதுதான் மெயினான ஒரு ஸ்டெப்புன்னு சொல்லலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடலாம். இப்போது கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் வறுத்த நிலக்கடலை, முந்திரி இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் நான் இது யூஸ் பண்ணலை. ஸோ இது நல்லா லைட் ப்ரௌன் ஆகணும். ஸோ அது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போடுவோம். பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணது. ஸோ இது பொடி பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரஃபாக நீங்கள் கட் பண்ணால் போதும். பெருங்காயம் போடலாம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, இது கொஞ்சம் சாஃப்டானால் போதும். வெங்காயம் தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கலாம். இதில் தக்காளி அரைச்சும் ஊற்றலாம், நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் போடலாம். ஒரு 6 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போட்டுருங்க. ஸோ சாப் பண்ண டைம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிடலாம். இப்போது மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. இது அப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்பப்போ எடுத்து கிளறினா போதும். ஸோ நீங்கள் ஃப்ளேவருக்காக ஃபெனல் கூட போட்டுக்கலாம், அதாவது சோம்பு கூட தாளிக்கும் போது போட்டால் ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக, அதாவது சோம்பு கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டால். பட் அது போடும்போது நமக்கு என்ன ஆகிடும்னா டோட்டலாக அது பிரியாணி ஸ்டைலில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஸோ தண்ணி எல்லாமே வத்திடுச்சு, தக்காளி இருந்த தண்ணி எல்லாமே. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ரைஸ் போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான பாயில்டு ரைஸ், இதுக்கு தேவைப்பட்டது ஒரு 2 கப் தேவைப்படும். நம்ம பார்த்திங்கன்னா அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் ரைஸ் தேவைப்பட்டதுனாலும் அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். உப்பு போடலைன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி ரொம்ப கலராக இருந்தால் நல்ல கலராக இருக்கும், இல்லைன்னா அது நார்மலாக இருக்கும். ஸோ இது ட்ரெடிஷ்னலாக தக்காளி ரைஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதிலேயே நீங்கள் பன்னீரை ரோஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ரோட்டீன் தேவைப்பட்டது அப்படின்னா. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ கொங்கு நாடு கிராமத்தில் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு இஞ்சி தேவையில்லை, இஞ்சி போட்டிங்கன்னா ஃப்ளேவரே மாறிடும். அது லெமன் ரைஸ்க்கு மட்டும்தான் போடணும், தக்காளிக்கு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ கொத்தமல்லி கூட ஆப்ஷனல் தான். ஸோ இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரைன்னு சொல்லலாம். முதல்ல காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதனோட ஃப்ளோரட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காலிஃப்ளவர்லேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும், பக்ஸ் இருக்கும். ஸோ அதை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா காலிஃப்ளவரில் அதுக்காக மருந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா அது எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு நாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்போ என்ன ஆகுனா அந்த காலிஃப்ளவரில் இருக்கிற புழுவெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுதான் ஒரு
மெயின் பார்ட். இதை நீங்கள் பண்ணாமல் விடக்கூடாது. தண்ணியே யூஸ் பண்ணாதீங்க, தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றிட்டு திரும்ப வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பெல்லாம் போட்டு இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆகலைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அப்படியே வந்து கடுகடுப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதையும் தண்ணி வடிச்சிட்டு வச்சலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடலைப்பருப்பு, cumin, வெங்காயம், அதுக்கப்புறம் கார்லிக் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், இல்லை வர மிளகாய் கூட போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான பொருட்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், ஸோ நீங்கள் ஃப்ளேவருக்காக எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எந்த பவுடர் வேணாலும். ஸோ இப்போ பாருங்கள், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் போடுவோம். இந்த டைமில் நல்லா வந்து வதக்கணும். ஸோ அந்த மசாலாவெல்லாம் இறங்கணுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து திரும்ப நீங்கள் வந்து குக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மசாலாவெல்லாம் அந்த காலிஃப்ளவரில் ஏறிடும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நான் ஸ்ட்ரீம்டு சேனலில் போட்டிருக்கோம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் நான் வந்து கோகனட்டும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வேணும்னா southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரெசிபீஸ் இருக்குது அதில். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.